பெண் கல்வி அவரது குடும்பத்தை மட்டுமல்லாது சமூகத்தையே உயர்த்தும். கல்லூரி நாள் விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவையாக அறிவித்து துவக்க விழாவிற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரை அழைக்க முடிவு. போலீஸ் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட போலீசாருக்கு கோப்பைகள், சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. புதுவையில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்றிய சென்னையை சேர்ந்த 3 கைது. புதுவை கல்வி நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வீரமங்கை திட்டத்தை பெண்கள் பணிபுரியும் இடங்களிலும் விரிவுபடுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் 57வது ஆண்டு கல்லூரி நாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுவை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்க பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கல்லூரி காலை உணவு திட்டத்திற்காக 1 லட்சத்திற்கான காசோலையை கல்லூரி முதல்வரிடம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் பேசும்பொழுது பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி ஆகியவற்றிற்காக கவிஞர் பாரதிதாசன் பெயரில் மகளிர் கல்லூரி அமைந்திருப்பது சிறப்பாகும். பெண்களின் கல்வி வளர்ச்சியானது அவர்கள் சார்ந்த சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையானதாகும். பெண்ணிற்கு கல்வி கற்றுத்தந்தால் அந்த தலைமுறைக்கே கற்றுத்தருவதாக அமையும் என்பர். பெண் கல்வி அவரது குடும்பத்தை மட்டுமல்லாது சமூகத்தையே உயர்த்தும். புதுவையில் துவங்கப்பட்ட வீரமங்கை திட்டத்தை கல்லூரிகளில் மட்டுமல்லாது பெண்கள் பணிபுரியும் இடங்கள், குடியிருப்புகளிலும் செயல்படுத்த வேண்டும் என்றார். முன்னதாக துணைநிலை ஆளுநர், பேரவைத் தலைவர், கல்வி அமைச்சர் உள்ளிட்டோர் கல்லூரி வளாகத்தில் இருந்த பாரதிதாசன் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கல்லூரியில் தேர்வு உள்ளிட்டவற்றில் சிறப்பிடம் பெற்ற மாணவிகளுக்கும் பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அமன் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரி தமிழ்துறை தலைவர் சேதுபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிறைவில் கல்லூரி முதல்வர் வீரமோகன் நன்றி கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் முந்தைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களின் நிகழ்வுகளின் ஆவணங்களை எளிமையான முறையில் பதிவேற்றம் செய்ய அதிகாரிகளுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவையாக மாற்றும் விதமாக நேவா திட்டத்தின் கீழ் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் நிதி அளிப்புடன் பணிகள் நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் திட்டத்தின் சில பகுதிகள் மட்டுமே சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் கைக்கணினி பொருத்தப்பட்டு அலுவல் பட்டியல், கேள்வி பதில், ஆளுநர் உரை மற்றும் முதலமைச்சரின் வரவு செலவு திட்ட உரை ஆகியவை பதிவேற்றம் செய்யப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கேள்வி பதில்கள் மற்றும் பிற செயல்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஆகியோர் அடங்கிய மன்ற குழு கூட்டம் நேற்று சட்டப்பேரவை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முந்தைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் மற்றும் கேள்வி பதில்கள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்தல் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இப்பணிகளை விரைந்து முடித்து புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவையாக அறிவித்து அதன் துவக்க விழாவை மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரை அழைத்து நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அனைத்து தரப்பு மக்களும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் முந்தைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களின் நிகழ்வுகள் குறித்த ஆவணங்களையும் எளிமையான முறையில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் புதிதாக தேர்வாகி 27வது பேட்ச் பயிற்சி முடித்த 37 போலீசாரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பாக செயல்பட்ட போலீசாருக்கு கோப்பைகள், சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். காவல்துறையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி 11 பெண் காவலர்கள் உட்பட 37 புதிய போலீசார் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி வகுப்புகள் துவங்கியது. அவர்களுக்கு சட்ட தேர்வுகள், கவாத்து தகுதி தேர்வுகள், துப்பாக்கி சுடும் பயிற்சி உள்ளிட்டவை அளிக்கப்பட்டது. இதையடுத்து பயிற்சி முடித்த 27வது பேட்ச் போலீசார் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்றது. பயிற்சி முடித்த போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை டிஜிபி ஷாலினி சிங் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பயிற்சியில் சிறப்பாக
செயல்பட்ட போலீசாருக்கு கோப்பைகள், சான்றிதழ் வழங்கினார். விழாவில் டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நாரசைத்தன்யா, அனிதா ராய், பிரவீன்குமார் திரிபாதி, போலீஸ் பயிற்சி பள்ளி எஸ்பி ரங்கநாதன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். போலி நகைகளை அடக்கு வைத்து மோசடி செய்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த 3 பேரை புதுச்சேரி முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் அசோக். இவர் முதலியார்பேட்டையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி அவரது கடைக்கு சென்னையை சேர்ந்த சுரேஷ் போலி தங்கச் சங்கிலியை கொடுத்து கடை ஊழியர் ராமவிடம் 85,000 பெற்று சென்றுள்ளார். தங்க சங்கிலியை சோதனை செய்த பொழுது அவை போலி என தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் போலி தங்கச் சங்கிலியை அடக்க வைத்த சுரேஷை அடையாளம் கண்டு அவரை சென்னையில் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவரது கூட்டாளிகளான முகமது இஸ்மாயில், பிரசாந்த் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். தொடர் விசாரணையில் மூவரும் போலி நகைகளை தயாரித்து அவற்றை பலரிடம் அடகு வைத்து மோசடியாக பணம் வைத்திருப்பது தெரிய வந்தது. சுரேஷ் தரப்பினர் அண்மையில் வில்லியனூர் பகுதியிலும் போலி நகையை அடகு வைத்து 87,000 ரூபாய் மோசடியை பெற்று சென்றதும் தெரிய வந்தது. தொடர்ந்து போலி நகைகள் தயாரிக்கும் சாதனங்கள், மூலப்பொருட்கள், கார், 1,20,000 ரூபாய் லட்சம், கைபேசிகள் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்ட 29 லிட்டர் சாராயம், 130 லிட்டர் மதுபானங்கள் கலால்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கலால்துறை மூலம் மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு நேற்று மதுபானம், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட உத்தரவிடப்பட்டது. இதனை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க துணைநிலை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, துணை தாசில்தார்கள் பாலமுருகன், ஜவஹர், சம்பத் தலைமையிலும் வருவாய் ஆய்வாளர்கள் அடங்கிய 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டது. பறக்கும் படையினர் புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை, அரியாங்குப்பம், பாகூர், நெட்டப்பாக்கம், வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு பகுதிகள் முழுவதும் தீவிரமாக சோதனை செய்தனர். அதில் திருக்கனூர், மேட்டுப்பாளையம், தவளக்குப்பம், இடையார்பாளையம் மற்றும் வடகரை ஆகிய பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்த 4 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து 29 லிட்டர் சாராயம் மற்றும் 130 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு 51,859 ரூபாய் ஆகும். இவர்கள் மீது கலால் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாவாண நகரில் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராம் மேட்வாய்க்கால் குறுக்கே பாவாண நகர் 3வது மற்றும் 4வது பிரதான சாலையிலும் மற்றும் ஜவஹர் நகர் பிரதான சாலையில் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டுதல் பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம், ஷிபையின் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு பகுதியில் நடைபெற்ற கால்நடை மற்றும் கோழிகள் எழில் கண்காட்சியில் சிறந்த கால்நடைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை மற்றும் கோழிகள் எழில் கண்காட்சி பரிசளிப்பு விழா தேங்காய் திட்டு ஐயனார் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் அனைவரையும் வரவேற்றார். தலைமை உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையை சீரமைக்க 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் தொடரப்படும் எனவும் தெரிவித்த அவர், கால்நடை வளர்ப்பு சினை ஊசி போடுவதற்கு நகர பகுதியில் கால்நடை மருத்துவமனைக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்படுவதாகவும் அதனால் இப்பகுதியிலேயே சினை ஊசி போட ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மருத்துவமனைக்கு நிரந்தரமாக கால்நடை மருத்துவரையும் மருந்தாளுநரையும் பணியமர்த்துமாறும் இயக்குநரை கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கால்நடைகளுக்கு ஆல் ஓவர் சாம்பியன் பரிசு மற்றும் முதல் 2, 3ஆம் பரிசுகளும், கோழிகளுக்கு முதல் 2, 3ஆம் பரிசுகளும், பங்கு பெற்ற அனைத்து கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிறைவாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணை இயக்குநர் காந்திமதி நன்றி உரையாற்ற இந்த கண்காட்சியில் 200 மாடுகளும் 100 கோழிகளும் பங்கு பெற்றன. புதுவை மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் அரசு ஆணைகளை அமலாக்க கோரி தொடர் போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் 2016ஆம் ஆண்டு முதல் அரசு ஆணைப்படி வழங்க வேண்டிய நர்சிங் அலவன்ஸ், பேஷண்ட் கேர் அலவன்ஸ் வழங்க வேண்டும், எண்ணற்ற ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு விதிகளின்படி சம்பள விகிதங்களை மாற்றியமைக்க வேண்டும், அரசு ஆணையின்படி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசு ஆணைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு, தலைமை தபால் நிலையம் முன்பு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவீன மீன் மார்க்கெட் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலை வழியாக உள்ள இடத்தில் பெண்கள் சாலையில் மீன்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பைக்குகளில் வருகின்றவர்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்வதில்லை. பைக்குகளில் நின்றபடியே மீன்களை பேரம் பேசி வாங்குகின்றனர். மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று மீன்வளத்துறை இடத்தில் மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு CITIAS மூலம் 2,25,00,000 ரூபாய் செலவில் நவீன மீன் மார்க்கெட் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 90 விழுக்காடு முடிந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமியுடன் சென்று பணிகளை பார்வையிட்டார். அப்பொழுது தலைமை தொழில்நுட்ப அதிகாரி புகழேந்தி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன், CITIAS உதவி பொறியாளர் சோமசுந்தரம், இளநிலை பொறியாளர் ராஜேஸ்வரி, கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். PRTC ஒப்பந்த ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின் வாபஸ் பெறப்பட்டதால் பேருந்துகள் இன்று முதல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலம் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூர், குமுளி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. PRTCயில் கடந்த 2015ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 276 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் பணி நிரந்தரம் கோரி நேற்று முன்தினம் முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். இதனால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் பெரும்பாலானவை இயக்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஏற்பாடு செய்தார். அதன்படி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நேற்று மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் பணி நிரந்தர கோரிக்கையை 1 மாத காலத்திற்குள் நிறைவேற்றுவதாக போக்குவரத்து நிர்வாகம் உறுதியளித்தது. இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர் நேருவை தொடர்பு கொண்ட முதல்வர் ரங்கசாமி ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பேருந்துகளை இயக்கவும் தன்னை சந்திக்குமாறும் கூறினார். அதன் பேரில் போராட்டக் குழு தலைவர் வேலையன் போராட்டத்தை வாபஸ் பெற்று பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் விலையில்லா பாட புத்தகம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பாட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு புத்தகங்கள் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பை பாஜக பிரமுகர் சரவணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் பாஜக பிரமுகர் சரவணன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தையும் வழங்கி எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இலவம் பஞ்சு மரத்தில் காய்ந்த இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி அடைந்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகரில் தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இயங்கி வருகின்றது. இவ்வலுவலக வளாகத்தில் ஆதார் மையம் இயங்கி வருகின்றது. வழுதாவூர் சாலை எப்பொழுதும் பொதுமக்கள் நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்கின்றனர். காந்தி நகர் திலாசுப்பேட்டையில் அதிக வணிக நிறுவனங்கள் உள்ளது. இந்த சூழலில் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது. இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்ந்து வெடித்து காற்றில் இலவம் பஞ்சுகள் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பறந்து வருகின்றது. இப்பகுதியில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால்
காற்றில் பஞ்ச் பரவுவதால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள இலவம்பஞ்சு மரத்தில் இலவம்பஞ்சு காய்கள் வெடித்து பரவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலய பங்குனி புத்திர விழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் உற்சவம் மற்றும் சுவாமி வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி விழா நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் உற்சவம் சுப்பையா நகர் பாண்டியன் பிரதர்ஸ் நண்பர்கள் குழுவினர் உபயோகத்தில் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்து சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவிற்கான இசை கச்சேரியையும் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ந்து இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டியன் பிரதர்ஸ் குழுவின் நிர்வாகிகள் கார்த்தி, சதீஷ், சிவபாரதி, ஸ்டீபன், ராஜ், ராமு, தமிழ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழமுனி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8745 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். பெண் கல்வி அவரது குடும்பத்தை மட்டுமல்லாது சமூகத்தையே உயர்த்தும். கல்லூரி நாள் விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவையாக அறிவித்து துவக்க விழாவிற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரை அழைக்க முடிவு. போலீஸ் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட போலீசாருக்கு கோப்பைகள், சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. புதுவையில் போலி நகைகளை அடகு வைத்து ஏமாற்றிய சென்னையை சேர்ந்த 3 கைது. பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். பேருந்துகள் இன்று முதல் இயங்கியது. புதுவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் வழங்கும் நிகழ்வு துவக்கம்.